எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமம் 33 அதிகாரம் 29 வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இஸ்ரவேல் இன்று ஒரு தேசமாக உருவெடுத்திருப்பது மிகவும் அதிசயமான காரியம். இஸ்ரவேலை அழித்து விடுவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு அநேகர் இந்த தேசத்தை சுற்றி இருந்தாலும் இந்த இஸ்ரவேல் தேசம் உருவாகி இன்னும் ஜொலித்து கொண்டிருக்கிறது. எதனால்? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகளாயிருப்பதினால். இங்கே இஸ்ரவேல் என்பது கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை குறிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒப்பானவர்கள் யார்? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. மேலும் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். உலகில் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் நம்மை அவர் சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டதினால் நாம் பாக்கியவான்களாக காணப்படுகிறோம். நம்மை முன்குறித்து தெரிந்தெடுத்து அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்து சொந்த பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுத்து நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வேதம் கூறுகிறது. அதே கிருபை நமக்கும் கர்த்தர் கொடுத்து நம்மை ரட்சித்ததினால் நமக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை. எனவே நாம் பாக்கியவான்களாயிருக்கிறோம். கர்த்தர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். அன்பானவர்களே, எப்படி முன்னேறுவோம்? எங்கே செல்வோம்? யார் எனக்கு துணை செய்வார்கள் என்று அஞ்சுகிறீர்களா? நமக்கு உதவி செய்பவராக, பாதுகாக்கும் கேடகமாக, நமக்கு வரும் தீமைகளை அகற்றி பட்டயமாக நமக்கு துணையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்மை காக்க சிலுவையில் ஜீவனையே கொடுத்தவர். இன்னும் நம்மை காக்க நம்மோடு பயணிக்கிற இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பதினால் நாம் பாக்கியவான்களாயிருப்போம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பாக்கியவான்களாயிருப்பதினால் தனித்து வாசம் பண்ணுவார்கள். தானியமும் திராட்சை ரசமும் புரண்டு ஓடும், குறைவுபடாது. வானத்தில் பனியை பெய்யும். எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் கர்த்தர் நமக்கு கேடகமாயிருந்து பாதுகாத்து வருவதால் நாம் பாக்கியவான்களாயிருப்போம். ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய ஜனங்கள் அப்பா, பாக்கியவான்கள் என்று நாங்கள் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளதை பார்க்கிறோமே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளின் படி நடக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.